போர் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு அரசியல் பிரவேசம் குறித்து ரஜினிகாந்த் பேசின ஈரம் காயறதுக்குள்ள கோவையில் அவருக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிட கழகத்துக்காரங்க போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அரசியலுக்கு இதோ வர்றேன் அதோ வர்றேன் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு போக்கு காட்டிட்டு வந்த ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கான தொடக்க புள்ளியை ராகவேந்திர திருமண மண்டபத்தில் இன்னைக்கு அதாவது மே 19 தொடங்கினார். ரசிகர்களோட போட்டோ எடுத்துக்கிட்ட பின் மைக்கு பிடிச்ச நடிகர் ரஜினிகாந்தோட பேச்சில் அரசியல் குறித்து அத்தனை அறச்சீற்றம். தமிழக அரசை மறைமுகமாக சாடிய அவர் மு.க. ஸ்டாலின், தொல் திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டவங்களை புகழ்ந்து பேசினார். ரஜினியின் இந்த பேச்சு பட்டி தொட்டி முழுக்க ஜொலிக்க போக கோவையில மட்டும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரஜினி தமிழர்களை இழிவாக பேசினதாக சொல்லி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அவருடைய உருவ பொம்மையை எரிச்சு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்கு விரைஞ்ச போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அரசியல் என்னும் பெருங்கடல்ல இன்னும் காலை கூட நினைக்காத ரஜினிக்கு கோவையில் இருந்து முதல் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ரஜினியுடைய கோட்டை கனவுக்கு கொங்கு மண்டலம் முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனால வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன் ரூமில். ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். பாரதிராஜா அவர்களை பார்த்து கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களெல்லாம் நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க, அந்த ஆள் ஒரு நடிகர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. 16 வயதில் போது ஒரு ஷாட்டு சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன ஷாட்டு போட போறீங்க?